ஹாய், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கோதுமை அடை தோசையும் தக்காளி கார சட்னியும் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் நீங்கள் தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு தண்ணியை வச்சு நல்லா தோசை பதத்துக்கு கரைச்சிக்கலாம். நம்ம கரண்டியை வச்சு நல்லா இதை தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். தண்ணி பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறணும், கட்டி இல்லாமல். அவ்வளோதான், இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன், அது நல்லா காயட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா காயட்டும். பாருங்க, சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். லைட்டாக பொன்னிற வரதளவு வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு அதுக்கு 1 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பொடுசாக கட் பண்ணணும். அப்புறம் ஒரே ஒரு கேரட் எடுத்து சீவி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நம்ம வதக்கணும்னு தேவையில்ல, ஒரு கண்ணாடி பதத்து வர தொட்டிக்கும் வதக்கிக்கலாம். பாருங்க, ஒரு கண்ணாடி பத அளவு வதங்கினா போதும். இப்போ ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதோட குடமிளகாவோட சேர்த்து போடலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், கேரட்டும் நல்லா நமக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக குடமிளகா எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வேணாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும், ரொம்ப போட தேவையில்ல. நம்ம மாவில் உப்பு சேர்த்துருக்கோம்ல, சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். தண்ணிலாம் சேர்த்து நம்ம வதக்கக்கூடாது, சும்மா தான் நம்ம வதக்கணும் எண்ணெயிலேயே. இப்போ 1 பிஞ்ச் அளவு நம்ம மஞ்சள்தூள் சேர்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப சேர்க்க வேணாம், 1 பிஞ்ச் போட்டால் போதும். நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்க, ஒரு 4 நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அதில் இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ தக்காளி கார சட்னி தான் வைக்க போகிறோம். இதுக்கு சூப்பரான காம்பினேஷன். நம்ம தேங்காய் சட்னியும் வைக்கலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க, எங்கேயாவது வெளியில் வேலைக்கு போகிறாங்க, அப்போ பண்ணி கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணிங்கன்னா சளிச்சும் போகாது, நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் காயட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதே சட்டியிலே நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நான் வந்து 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன சைஸு தான், அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கண்ணாடி பத அளவு வதக்குனா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. அதோடய நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிடலாம்.
பாருங்க வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு பழுத்த தக்காளியாக ஒரு 4 தக்காளியை அறுத்து வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 10 பூண்டு இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 7 வரமிளகா இருக்கும், அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். தனித்தனியாக சேர்க்கணும்னு இல்லை, தக்காளியோடய சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். பாருங்க வதங்கும் போதே நான் தக்காளிக்கு உப்பு சேர்த்துருவேன், அப்போ தான் நல்லா வதங்கி வரும். கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஹை ஃப்ளேம்லே. நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறி வரட்டும். சட்னி நல்லா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு நல்லா சூடாகட்டும். பாருங்க அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெய் காயட்டும். பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தும் சேர்த்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க எப்படி பெரிக்குது. அவ்வளோதாங்க, நம்ம தாளிப்பு ரெடி. இப்போ இதோட சேர்த்துடலாம், சட்னியோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டேன். நம்ம அடை சுடுறதுக்காக, கோதுமை அடை சுடுறதுக்காக. தோசைக்கல் ரெடி ஆகட்டும். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு அடையை ஊற்றலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நமக்கு ரவுண்டு ஷேப்லாம் வராது, நம்மளாவே ரவுண்டாக இழுக்கணும். ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் இழுத்துக்கோங்க. கொஞ்சம் இழுக்க வராது தான், கஷ்டம்தான். பாருங்க இழுத்துட்டு உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. தோசைக்கு வெளி சைடு நல்லா சேர்த்துட்டு உள்ளே கம்மியாக சேர்த்து வேக வைங்க. வேகட்டும். கொஞ்சம் நம்ம மீடியம் சிம்லேயே வச்சு சுடுவோம், ஏன்னா அப்போ தான் உள்ள எல்லாமே நல்லா வெந்து வரும். அந்த மாவுலாம் நல்லா வேகட்டும். பாருங்கள் தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எடுக்க அதுவே ஈஸியாக வருது. நல்லா வேகட்டும் 2 பக்கட்டும். பாருங்க நல்லா 2 பக்கட்டும் வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றுனதுமே நம்ம வேகமாக இழுத்துறணும், இல்லைன்னா சட்டியில் நல்லாவே பிடிச்சிக்கிறோம். இப்படி எல்லா தோசையும் அடை தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். தோசையெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. அடை தோசையெல்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க. அடை தோசை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தக்காளி கார சட்னி அதோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.